வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். குதிரை பேரம்ன்றது ஒரு பக்கம் இவங்க பண்ணாலும் திமுக பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. திமுகல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோடி கொடுத்து எல்லாரையும் உள்ள இழுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னதான் அரசு மாறினாலும் அரசு அதிகாரிகள் வாங்கக்கூடிய காசு எல்லாம் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு சொல்ல போனால் இந்த டெண்டர்லாம் விடுறாங்க பார்த்தீங்களா, அதில் பர்சன்டேஜ் வச்சு வாங்கக்கூடிய அரசு இப்போ இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் 20% 30% கொடுப்போம். இப்போ அப்படிலாம் இல்லாமே தான் எங்களுக்கு ஓப்பனாக டெண்டர் கிடைக்கிது அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்போ அது ஊழல் இல்லாத ஒரு அரசுன்னு சொல்லலாம்ல. சத்யபிரகாஷ் இவர் தான் இப்போது ஹைவேஸருடைய சீஃப் இன்ஜினியர். ஏவா வேலுவிடம் அவர் சீஃப் இன்ஜினியராக போன 5 ஆண்டு காலம் அதிகாரியாக இருந்தவர். இவர் புதிதாக அமைந்த அரசில் ஆதவர்ஜுனா தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் வருகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக முடியும். கருணாநிதி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். ஏன்னா கோடிக்கணக்காக ஊழல் பண்ண முடியும், கோடிகளை குவிக்க முடியும். அவர் தான் முதலமைச்சர். அடுத்து நீங்கள் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இப்படி இந்த நெடுஞ்சாலைத்துறைக்குள் பல ஆயிரம் கோடி ஊழல் இருக்கு. எடப்பாடி மீது 5000 கோடி ரூபா ஊழல் வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. இப்போ அதே சத்யபிரகாஷ் சீஃப் இன்ஜினியர் ஆஃப் ஹைவேஸ் இவரை பார்க்க போகிறார், ஆதவர்ஜுனாவை பார்க்க போகிறார். பார்க்க போகும்போது வீட்டில் 50 கோடி ரூபா கொடுக்குறாரு. உங்களை முதல்ல பார்க்க வந்திருக்கேன், வெறுங்கையில் பார்க்கக்கூடாது. 50 கோடி ரூபா பூங்கொத்து கொடுத்து பார்ப்பா. 50 கோடி கொடுத்தா 50 கோடி கொடுத்து பார்ப்பதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆதவர்ஜுனா சொன்னாரா, நீங்கள் தான் அப்ரூவராக மாறணும். யார் எதா மாறணும்? அப்ரூவராக மாறணும். அத்தனை குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே தான் இருக்குது. பெட்டி எடுத்து மரியாதை ஓடி போயிரு. கடைசி ஆட்சி முடிகிற பொழுது 350 தமிழ்நாடு முழுக்க நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்களுக்கு 5 கோடி ரூபாய் வீதம் 350 பேருக்கு 1750 கோடி ரூபாய் இல்லை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இந்த நாட்டு மக்கள் சொத்தை எதுக்கு? ரோடு போடுவதற்கல்ல, ரோட்டில் இருக்கிற ஓட்டை உடசல்களை பேட்ச் ஒர்க், அதுக்கு பேர் 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இப்போ பேட்ச் ஒர்க் தான். பணத்தை பூரா பேட்ச் ஒர்க்கு தான். அப்போது அதே சத்யபிரகாஷ் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆதவர்ஜுனா கீழே தான் இருக்கார். இப்போ அவர் போன திமுக ஆட்சியில் பல ஆயிரம் கோடி ஊழலுக்கு நீங்கள் ஒரே ஊழல் விழுப்புரத்து பக்கத்தில் மழை வந்த பொழுது அட்டையால் கட்டப்பட்ட ஒரு பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கட்டி எப்படி 6 மாதத்தில் ஆற்றுல அடிச்சுட்டு போகும்? அது செங்கல் சிமெண்ட்டு காங்கிரீட்டில் கட்டியிருப்பானா, அட்டையிலே கட்டியிருப்பாங்களா? அப்போ இந்த வழக்கெல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏவா வேலூருடைய 2வது மனைவி கரூரில் இருக்கிற அந்த 2வது மனைவி மீது ஏறக்குறைய 6000 கோடி ரூபா ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6000 கோடிக்கு 25% கமிஷனை போடுது. 1500 கோடி ரூபா. அப்போது இந்த வழக்கெல்லாம் உடனடியாக வழக்கு பதிவு செய்தால் வேலுவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போகும். ஏன் செய்யல? அதான் இப்போ அந்த போடாத ரோட்டுக்கு இது பண்ணி அதை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் தூக்கல் போட வேண்டிய ஒரு கைதியை 75 நியூஸ் கேஸ் போட்டால் கொசு கடிக்குது இல்லை, அதை போல அவன் தட்டி விட்டுட்டு போயிடுவான். அனிதா ராதாகிருஷ்ணன் மத்திய அரசு நிதியை வாங்குவதற்கு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு வருவார். ஏன்? அவள் டெல்லியில் என்ன சொல்கிறான், என்ன அப்படியே கொடுத்தா ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு எதுக்குடா ஃபண்டு? திமுக ஆட்சியில் பாஜக சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். உங்களுக்கு எதுக்கு? மழை நீர் வடிகால் 4000 கோடி ரூபா. எப்போ வெள்ளம் வரும்போது 4000 கோடி. எங்காவது 4000 கோடிக்கு வருஷம் வேலை நடந்திருக்கா? அப்போது இந்த 4000 கோடி அப்படியே காவேரி மருத்துவமனையாக மாறிடுது. பணமே கொடுக்க முடியாதுங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? கமிஷன் உலகத்திலேயே அரசு நிதியை பெறுவதற்கு கமிஷன் கொடுத்த ஒரே ஆள் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவர் என்ன தூக்கி எங்கே போட்டிருக்கணும்? ஐஸ் பாரில் படுக்க வச்சா நிர்வாணமாக
மக்கள் சொத்து பல ஆயிரம் கோடி திருப்பி வந்துடும். ஸோ மினிஸ்டருங்களை தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி இந்த அரசு அதிகாரிகள் வாங்கக்கூடிய கமிஷன் ஊழல் தானே இருக்கிறதுலே அவங்க தானே பெருத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ இல்லை, இந்த அதிகாரிகள் வச்சு தானே இப்போ ஆதரவு வச்சுனா இன்னைக்கு வரைக்கும் சத்யபிரகாஷ் மேலே நடவடிக்கை இல்லையே. ஏன் இல்லை? இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியாக விஜயகுமார் கீர்த்தனாட்ட உட்காந்துருக்காரு, ஏன் நடவடிக்கை இல்லை? எலெக்ஷன் கமிஷன் போட்ட சாய்குமாரை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க தலைமைச் செயலாளர், ஏன் நடவடிக்கை இல்லை? திமுக ஆட்சி காலத்தில் திருடி கொடுத்த அத்தனை அதிகாரிகளும் இப்போ செழிப்பாக இருக்கான். கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஸ்டாலின் போகும்போது ககன் தீப் சிங் பேடி பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு, ஏதோ தொங்கிட்டு போவார். ஸ்டாலினுடைய காரில் தொங்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா? ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி என்பவன் தலைமைச் செயலாளருக்கு இணையானவர். ஆட்சி கவிழ்ந்தா அவர் தான் முதலமைச்சர். கவர்னர் ரூல் வந்தால், ஜனாதிபதி ரூல் வந்தால் யார் முதலமைச்சர்? தலைமைச் செயலாளர் தான் முதலமைச்சர். அந்த தலைமைச் செயலர் எதில் தொங்கிட்டு போகிறாரு? ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறார். பார்த்தீங்களா? எவ்வளவு 1000 கோடி கொள்ளை. எங்கே? பஞ்சாபில் லூதியானாவில் ஒரு 5000 கோடிக்கு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு. நான் பல தடவை பேசிகிட்டு இருக்கேன். ககன்தீப் சிங் பேடி 5000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இப்போ போன ஆட்சியில் அவர் தான் நகராட்சி நிர்வாக இயக்குனர், இந்த ஆட்சியில் அவரே தான். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு 700 கோடி ரூபாய்க்கு குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டை 7000 கோடி ஆக்கியிருக்கீங்க. ஆனால் யூஸ்வலாக ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வருதுன்னும் போது இருக்கக்கூடிய எல்லாரையும் மாற்றிட்டு தானே அவங்க புதுசாக கொண்டு வருவாங்க. அது இவர்களுக்குன்னு ஆதரவாளர்களே இல்லை. அதிமுகவுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால், திமுகவுக்கு ஆதரவு பண்ணுறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால், போலீஸ் அதிகாரி இருந்தால், ஐபிஎஸ் இருந்தால், ஐஏஎஸ் இருந்தால், இப்போ இவர்களுக்கு ஆடு திருடின ஆளெல்லாம் இப்போ என்னவா இருக்கா? அரசு வழக்குரைஞர் ஆடு திருடின கேஸில் நான் உங்களுக்கு அப்போ ஆதாரம் காமிச்சேனா? சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சேனா? அப்போது இவர்களுக்கு ஆதரவாளர்களே இல்லை. இவர்களை வைத்து தான் திருட வேண்டியிருக்கு. பழைய திருடர்களை வைத்து தான் திருட வேண்டியிருக்கு. ஸ்டாலின் வீட்டுக்கு போனார் விஜய், எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குவார். நீங்கள் திருடியதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், நான் திருடியதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். ஏன்னா இவர்களெல்லாம் ஐஸ்பாரில் படுக்க வச்சு விசாரிக்க வேண்டிய இந்த விஜய் போலீஸு சினிமா போலீஸாக மாறி 75 போடுது. அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே, வேலு மேலே. சேகர் பாபு கோயில் சிலையே உருக்கியிருக்காரு. 3000 கோடி ரூபாய் தங்கத்தை காணோம், இன்னும் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. அந்த ரமேஷ் திருச்சி ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் பஞ்சாமிரதம் விற்கிறவன் 300 ரூபாய்க்கு, பேரிச்சம்பழம் கொட்டை கலக்கிறவன், திருநூறு பூசுறவன், விபூதி விற்கிறவன், ஊதுபத்தி விற்கிறவன், இவன் தான் லஞ்சம் வாங்கினானா? அப்போது இந்த அரசு இன்னும் தலைமைச் செயலகத்திலிருந்து வர்ற செய்திப்படி இந்த அரசு இன்னும் இயங்கவே ஆரம்பிக்கலை. இந்த அரசு தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகும்போது போதைய பொடியாக்கி அடிக்கிறார். எவனோ பக்கத்துல எடுத்துட்டான். என் பிள்ளைக்கு மாத்திரை, ஏன்டா எந்த 1.5 வயசு குழந்தைக்கு எங்கடா மாத்திரை கொடுத்தான்? இந்த மருத்துவ உலகம் டானிக் தாண்டா கொடுப்பான். நீ டானிக் அடிக்கிற பார்ட்டி சரத்குமார் மினிஸ்டர் அவரு. அப்போ இப்போ மினிஸ்டர் அவரு எல்லாத்துக்கும் மக்களுக்கு கூட டானிக் கொடுக்குறாரு. அப்போது இதுதான் இன்றைய ஆட்சியினுடைய அலங்கோலத்தினுடைய நிலை. அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இப்போ டிஃபமேஷன் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க சார். முதலமைச்சரையும் முதலமைச்சர் மனைவியையும் வந்துட்டு அவள் சொல்லிட்டு அவதூறு ஈடைன்னு பேசுகிறாரு. ஏன்னா ஆமாம், இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவம் இருக்குது, நிறைய இது மாதிரி கேசஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இது அனிதாவை பார்த்து விஜய் பயப்படுறாரு. அவர் மீது போடப்பட வேண்டிய வழக்கு ஒரு 500 கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கு போடணும். ஊழல் செய்த வழக்கை போட்டால் நீதிமன்றம் உடனே விசாரிக்க எடுத்துருவான். விசாரிக்க எடுத்து 5 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது, 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அதை விட்டுட்டு டெபர்மேஷன் கேஸை போட்டு அது கைது செய்ய முடியாது. அவர் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிற டிவியில் அவர் காரில் வரன்றாரு. அப்பவும் வந்து நடந்து கூட்டிகிட்டு போவா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நடந்து கூடிய சினிமா தரம் தானே, சினிமா பில்டப் தானே, இது எல்லாமே நிஜ பில்டப் கிடையாது. நிஜம்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஊழல் செய்த அத்தனை இது கோப்புக்களை தயார் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்தா
நீதிமன்றம் வெளியில் வர முடியாத வாரண்டை போட்டு 6 மாத காலம் பிணையே கிடைக்காது. மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு ஜெயலலிதா என்ன ஆச்சு? எத்தனை முறை அந்த அம்மா பதவி விலகுச்சு? அதுதான் வழக்கே தவிர அனிதா ராதாகிருஷ்ணன் கொசுவை தட்டி விட்டு போகிற மாதிரி வெளியே வந்துடுவார். இல்லை, ஆனால் இப்போது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையோ. ஏன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்பாக கேசஸ் போட்டு அந்த கேஸ் ஃபாலோ பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டீம் வச்சு அதை பார்க்கறதுக்காக பேராசிரியரை வந்து நியமிச்சிருந்தாங்க. அப்பப்போ கரெக்டாக அதை ஃபாலோப்பில் இருந்தார். அந்த மாதிரி அதிமுகலையும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பண்ணாங்க. இவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. அதனால் திமுக தெம்பாக இருக்குது. எப்படி? திமுக வழக்கறிஞர் குழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது வைகோவுடைய 2 எம்எல்ஏக்களை ஆமாம், வைகோ கட்டுப்பாட்டில் இல்லை. அவர் 2 பேரும் வெற்றி பெற்றது உதயசூரியனில். அவங்க 2 பேரையும் ராஜினாமா பண்ணிவிட்டு நிற்க சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் சொன்னான்னு வைகோவை சொல்லிட்டார். எங்கள் அப்பா குதிர்குழின்னு சொன்ன பிறகு எல்லாம் அலர்ட் ஆகிட்டான். ஆன பிறகு அவன் பூரா திமுக பக்கம் செட்டில் ஆகிட்டான். உடனே ஆதவரிச்சு நான் பேசுகிறாரு, அப்பா நீங்கள் 2 பேரும் வைக்க விட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் தர்றேன், 50 கோடி தர்றேன், சாதாரணமாக 50 கோடி தர்றேன், இதை பூரா 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் டேப் பண்ணி அப்படியே திமுக கொடுத்துட்டான். குதிரை பேரை நடந்தது உண்மை. இந்த எம்எல்ஏக்கள் பூரா குதிரை பேரத்தில் தக்க வச்சுருக்கீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரப்போகுது. நோட்டீஸ் போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, ஆளுநர்கிட்ட போயிடுச்சு. பேசுகிறது அத்தனையும் உண்மை. காலடி எடுத்து பார். வைகோ ஆட்கள் இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? திமுகவில். அப்போது இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு திமுக பார்த்து உங்களுக்கு பயம். இழிச்சவாய் அதிமுகவில் ஆளுகள் கடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் ஆட்சி நடக்குது. இப்போ இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் வந்து புரியாத புதிராக இருக்குல்ல சார்? இங்கே இல்லை, உங்களுக்கு அரசியல் தெரியலாம், புரியலதான். முட்டாள்களுக்கு அரசியல் தெரியாதுல்ல. இவன் தான் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பையன் தானே, சாராயத்துக்கு ஓட்டு போடுற பையன் தானே. இவனுக்கு என்ன தெரியும்? புரியலைன்னா ஒரு விஷயத்தில் அறிவில்லைன்னு இருக்கும். கேரளாவில் போய் புரியலன்னு எவனா சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒரு மலையாளி புரியலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒரு ஈழத்தமிழை புரியலன்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு பஞ்சாபி புரியலன்னு சொல்லியிருப்பானா? இது எப்படி புரியாமல் போகும்? மூளையுள்ள அத்தனை பேருக்கும் புதிரை அவிழ்க்க விடை தெரியும். நீங்கள் இவனுக்கு எழுத படிக்க தெரியாதுன்ற போய் நீங்கள் எம்ஏ படித்தவங்களுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா புரியாது. அரசியல் தெளிவில்லாத ஒரு இனம், எவன் உன்னுடைய எதிரியோ அவனே உனக்கு தலைமை தாங்குவான். லெனின் சொல்லியிருக்கார். நீ யாரை வெறுக்கிறாயோ அவனே உனக்கு தலைமை தாங்குவான், உனக்கு அரசியல் தெரியலன்னா. இப்போ தமிழ்நாட்டு நிலைமை அதுதான். தமிழ்நாட்டு நிலைமையும் அதே தான். திமுக பார்த்து பயம். இப்போ யாருக்கு? தாவேக்காக்கு. இதுதான் இன்றைய தமிழக அரசியல். அவர்களை பார்த்தா கடும் பயம். செந்தில் பாலாஜி பிடிக்க முடியலையா? செந்தில் பாலாஜி சிக்காகோவில் ஒழிஞ்சிருக்காரு, இன்டர்போலா வேணும். கரூர் எங்கே ஒழிஞ்சிருக்காருன்னு தெரியாதா? ஏன் போக பயப்படுறீங்க? செந்தில் பாலாஜி உடனே சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கிடுவார். மோடிக்கு அல்வா கொடுத்தவர், அமித்ஷாவுக்கு ஆண்டனா கொடுத்தவர். அதனால் போக பயப்படுறாங்க. திமுக வழக்கறிஞர் குழு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் அந்த ஆளுதலுடன் ஆளெல்லாம் இப்போ வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் ஆளுதலுடன் ஆளலாம். இப்போ சிவி சண்முகமுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாரு, எனக்கு இது மாதிரி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு அதிமுக அவருடைய சகாக்களினாலே உயிர் பாதுகாப்புங்கிறார். பசுபதி அவர் கீழே இருந்தவர். இப்போ அவர் தான் அங்கே மாவட்ட செயலாளர். இப்போ அதிமுக தொண்டன் பூரா இப்போ அங்கே போயிட்டான். சிவி சண்முகம், அவங்க அண்ணா ராதாகிருஷ்ணன் 2 பேருமே பண்ணையார்கள், ஜமீன்தார்கள். அதிமுக பண்ணையாரி ஜமீன்தார். எடப்பாடி பதவியை இப்போ பிடுங்கணுனையும் அடுத்த நாள் அதிமுக அலுவலகம் யார்கிட்ட போயிடுச்சு? பசுபதிகிட்ட போயிடுச்சு. இப்போ சிவி சண்முகத்து கூட சுற்றி திரிந்த அடியாட்கள் அண்டர் கிரவுண்டு பூரா இப்போ எங்கே போயிட்டான்? பசுபதிகிட்ட போயிட்டான். இவர் எங்கே போவார், நைட்டில் எங்கே போவார், பகலில் எங்கே போவார், எல்லா கதையும் அவனுக்கு தெரியும். அவன் தான் கூட போயிட்டு இருந்தான். இப்போ ஐயோ எனக்கு உயிர் பயம். எடப்பாடியை தாக்குவதற்கு போனாராம்.
ஏன்னா அதிமுகவை கட்டி காக்கிற ஆளுல நம்ம டாஸ்மார்க் சண்முகம். இதுதான் இப்போ சண்முகத்துடைய நிலைமை. இதை விட நிலைமை மோசம் வேலுமணிக்கு. வேலுமணி அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்படி பல 5 பதவி வச்சுருக்காரு. இப்போ எந்த பதவி வேணான்னு விட்டுட்டார். பதவி வேணால செத்து போயிடுவான். செத்து போனால் சிவலோக பதவி, அங்கேயும் பதவி தான். இந்த திராவிட இயக்க மானங்கட்ட பயலுக செத்து போனாலும் சிவலோக பதவி தான். தொண்டை எவ்வளோ போகலமா. ரெட்டை இலைய எம்ஜிஆர் 2 தான் அங்கே நிறுவனர். ரெட்டை இலை இல்லைன்னா ஒருத்தர் கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நிற்க சொல்லுங்களேன் வேலுமணியை. அந்த தொண்டாமுத்தூரில் அந்த ஆள் நிற்கிற கவுன்சிலர் அழைச்சி நிற்க ஜெயிக்க சொல்லுங்களா பார்ப்போம். 500 ஓட்டு இருக்கு, இல்லைன்னா 1000 ஓட்டு இருக்கும் சுவட்சியா. ஜெயிக்க சொல்லுங்களா பார்ப்போம். ஒருவே ஜெயிக்க முடியாது. கவுன்சிலர் சீட்லேருந்து ஜெயிக்க முடியாது. பயெல்லாம் நீங்கள் அதிமுக அவர்களெல்லாம் மந்திரியாகிச்சு. அத்தனை பேரும் ஆடு திருடுகிற ஆட்கள் தான், கோழி திருடுகிற ஆட்கள் தான். இவங்களெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தில் 2000 பேர் ஏர்போர்ட்டில் நிற்பான், 200 கார் போகும். இப்போ ஒரு வயலும் போடிய சண்முக நிலைமை இதுதான், வேலுமணி நிலைமை இதுதான், தங்கமணி நிலைமை இதுதான், வீரமணி எல்லாம் மணி வச்சுருக்கான், ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறு பிள்ளைகளுடைய காணாமல் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிணத்துல விழுந்து கிடக்குறாங்க, சடலமாக கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாள் விட்டு இது அதிகமாக பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு 4 வயசு குழந்தை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +2 படிக்கக்கூடிய பொண்ணு. இது எதனால் இப்படி நடக்குதுன்றது விசாரணை நடக்குதுன்றாங்க. அதுக்கான காரணத்தை இன்னும் தெளிவாகவே இல்லை. குற்றவாளிகளே காவல்துறை தான். காவல்துறைக்கு அத்தனை குற்றவாளிகளும் தெரியும். குற்றவாளிகள் சாராயம் விற்கிறவனும் தெரியும், கஞ்சா விற்கிறவனும் தெரியும், அபின் விற்கிறவனும் தெரியும், பெத்தப்பட்ட மீன் விற்கிறவனும் தெரியும். எல்லா குற்றவாளிகளும் அந்த காவல் நிலைய ஆய்வாளருக்கு தெரியும். 1 மணி நேரம் டைம் கஞ்சாவே இருக்கக்கூடாதுன்னா அத்தனை பேர் ஜெயிலுக்கு வந்துடும் அடுத்த நாள் காலையில். கஞ்சா விற்கிறவன் 2500 பேருடைய வங்கி கணக்கை முடக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டார். அந்த ப்ரொசீஜர் நானும் வாங்கி பார்த்தேன். முட்டாள்களே, கஞ்சாவை தடை பண்ணுறானா அக்கௌண்ட்டை தடை பண்ணுறானா? அப்போ இந்த ஒரு 2500 பேருடைய அக்கௌண்ட்டை தேடி எத்தனை போலீஸ் அலைஞ்சிருப்பான்? கஞ்சா எப்படி வருது? அவன் எங்கே? பள்ளிக்கூடத்து தான் மார்க்கெட், கல்லூரி தான் மார்க்கெட். எதுக்கு? கஞ்சாவுக்கு. இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் காவல்துறை அரசியலாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ் தேடிட்டு போய் ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் முதல்ல அவன் அந்த குற்றவாளி எங்கே தெரியுமா போவான்? ஆளுங்கட்சி வட்டச்செயலாளர் தான் போவான். அவன் வரும்போது வட்டச்செயலாளர் தான் வருவான். பார்த்துருக்கீங்களா? குற்றவாளி நேரடியாக வர மாட்டான். யாரை கூட்டிகிட்டு வருவான்? வரும்போது ஒரு கட்சிக்காரன் கூட்டிகிட்டு தான் வருவான். ஏன்? அப்போ ஒரு 5000 தரம் ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி குற்றம் ஒழியும்? பாடி கிணத்துல தான் கிடக்கும். 3 வயசு பிள்ளைய ஒரு திமுககாரன் கற்பழித்து அவனை கைது பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், சட்டத்தை நான் கையில் எடுக்கிறதுக்காக சொல்ல, வன்முறையினை விதைப்பதற்காக சொல்லலை. இந்த நாடு எவ்வளவு அத்தனையும் காவல்துறைமா காரணம். காவல்துறை பிடிச்சி சொல்லி கோர்ட்டு ஜெயிலில் போட்டு அதோட வேலையை முடிச்சுக்குவான். அது வல்ல காவல்துறையுடைய வேலை. என்ன பண்ணணும்? தண்டனை வாங்கி கொடுக்கணும். எஃப்ஐஆர் போடணும், சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிக்கை போட்டு குற்றவாளிகளை தேடி கோர்ட்டை கொண்டு நிறுத்தணும். நிறுத்தி தண்டனை கிடைக்க வரை அந்த சாட்சிகளை பாதுகாக்கணும். இவன் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அடுத்த வேலை என்ன? டெய்லி இன்ஸ்பெக்டர் வந்தால் இன்றைக்கி எவ்வளோப்பா வசூல் ஆகும்? கஞ்சா விற்கிறவங்க, சாராயம் விற்கிறவன், அடிதிரி குத்து, அன்றைக்கி என்ன கலெக்ஷன்? அப்போ அந்த ஏரியா வட்டச் செயலாளரை மீறி அவன் வேலையே செய்ய முடியாது. போன் ஏப்பா நம்மளால் பார்த்துக்க, அவன் நேரம் அங்கே போயிடுவான். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே நடக்கும்? கட்சி ஆஃபீஸில் நடக்கும். திமுக கட்சி ஆஃபீஸில் தான் நடக்கும். அப்போ இப்படி போலீஸ் வேலை செய்வான். போலீஸும் கரப்டட் ஆகி போச்சு. அதனால் இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு தடை போடவே முடியாது. ஆட்சி மாறுது. சனி ஞாயிறு அவரே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாராம் முதலமைச்சர். அவரே புலனாய்வு வச்சு அவரே கண்டுபிடிக்க முடியாது எங்கே போகிறாரு. இப்படி இருக்குது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம். என்ன நடக்க போதோ, மக்களை யார் காப்பாற்ற போகிறார்களோ, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்விக்குறியோடையே தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டு சாபக்கேடு. ஃபைனலி சார், அண்ணாமலை அவர்கள் அப்பப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்பப்போ ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. திமுக ஃபைல்ஸுன்றதெல்லாம் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணார்.
இப்போ கொஞ்ச நாள் ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எதுவும் என்ன சம்பவம்னா, அண்ணாமலையை பிஜேபிக்காரன் தூக்கி வீசிட்டான். திருடி வைத்திருந்ததில் பாதியை வசூல் பண்ணிட்டான் அமித்ஷா தம்பி குறை இவர்கிட்ட ஒரு 3000 கோடி ரூபாய், 7000 கோடியில் 3000 கோடியை திருப்பி எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு ஆளை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது அண்ணாமலை கார்த்திக் கோபிநாத் இளைய பாரதம்னு ஒரு சேனல் வச்சுருக்கார். அவர் மூலம் 19 லட்சம் பேர் சமூக வலைதளம் வழியாக எங்கிட்ட இணைஞ்சிட்டாங்கிறார். எவ்வளோ பேர்? 19 லட்சம். ஐடி படித்த பையன் உள்ளே போய் நோண்டி பார்த்தா 13,000 பேர் தான் சேர்ந்துருக்கான். எவ்வளோ பேர்? ஆனால் அதில் பார்த்தோன்னா அதில் 19 லட்சம் தான் காட்டு. 19 லட்சம் தான் காமிக்கும். 19-20 லட்சம் அண்ணாமலைக்கு பின்னாடி ஃபாலோ இருந்தால் தமிழ்நாட்டில் எவனுமே அரசியல் நடத்த முடியாது. எவ்வளவு? 19-20 லட்சம் பேர் அண்ணாமலைக்கு ஃபாலோ இருந்தால் ஒரு சென்னையில் தீவுத்திடல 1 லட்சம் பேரை அண்ணாமலை கூச்சிருப்பார் அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு. எவ்வளவு? 1 லட்சம் பேரை தீவுத்திடலில் குவித்திருந்தால் விஜய் காலி, திமுக காலி, அதிமுக காலி, பாஜக காலி, எல்லாம் காலி. யார் நிற்பா? அண்ணாமலை. இதெல்லாம் பில்டப்பு. இந்த மக்களை முட்டாள் ஆக்குகிற இந்த அரசியல்வாதிகள் 13,000 பேரில் 500 பேர் கூட வரமாட்டான். தீவுத்திடலுக்கு வாயான வருவானா? அண்ணாமலைகிட்ட மட்டும் 19 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருந்தால் அண்ணாமலையை பிடிக்கவே முடியாது. விஜய்க்கு சவால், நேராக பனையூர் முற்றுகைக்கு போயிருப்பார். எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு? 19 லட்சம் பேரை கூட்டிகிட்டு பனையூர் முற்றுகை. விஜயே பதில் சொல். திமுக ஃபைல்ஸ் 1, தாவேகா ஃபைல்ஸ் 2, தாவேகா ஃபைல்ஸ் 3. என் பின்னாடி பாரு, கூட்டத்தை பாரு. 19 லட்சம். எல்லாம் பில்டப்மா. எல்லாம் சமூக வலைதளங்கள் நடத்துகிற சமூக விரோதிகள். காசு கொடுத்தா என்ன வேணால் போடுவான். அண்ணாமலை தான் அடுத்த பிரதமருங்குவான். அண்ணாமலை தான் எல்லாம் 5 லட்ச ரூபா கொடுத்து 2 கேமரா ஒரு ஆஃபீஸை வாங்கி கொடுத்துட்றானுங்க. அவன் பூரா எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு ஜாலரா போடுறானுங்க. இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எண்ணாமலையே இருக்கார். அதனால் ஏன்னா இப்போ கேள்விப்படுறதுன்னா ஃபஸ்ட்டு எப்படி திமுக அதிமுக இருந்தாங்களோ அந்த மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்குலாம் விஜய் அண்ணாமலை தான் இருக்கும் அப்படின்னுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் எந்த ஒரு இதுவும் இல்லைன்ட்டு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் பூரா அண்ணாமலைக்கு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக பேசாமல் பாஜக பின்னாடியே போயிடுவான், ஆர்எஸ்எஸ் பின்னாடியே போயிடுவான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு பில்டப் கொடுக்கலாமே தவிர அண்ணாமலையுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கை, சனாதன கொள்கை. அதை விட்டு எம்ப காலம் தான் திராவிட இயக்கத்துக்கு வந்தான். இப்போ பாஜகக்கு செல்ஃபே எடுக்கலையே. எத்தனை அமித்ஷா வந்தார், மோடி வந்தார், நட்டா வந்தார், போல்ட்டு வந்தது, ராஜ்நாத் சிங் வந்தார், எல்லா ஹிந்தி வாழாக்கள் பூரா இங்கே வந்தான். ஒன்றும் செல்ஃபே எடுக்கலையே. அண்ணாமலைக்கு எடுத்துருப்பான்? எடுக்காது. அண்ணாமலை முன்னேற்ற சங்கம் வேணால் வச்சுக்கலாம். நம்ம ரஜினி பொண்டாட்டி ஒரு கட்சி வச்சுருக்கிற மாதிரி மக்கள் மேடை. அது எங்கே போகும்? ஜிம்கானா கிளப்புக்கு போகும். சொச்சி பஜ்ஜி ப்ரூ காப்பி சாப்பிட்டுட்டு வைரத்தோடு மாமிகள் பட்டு சேலை கட்டி 10 பேர் சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துருவாங்க. அதுதான் கட்சி. அதே போல் அண்ணாமலை கட்சியும் அது ஒரு மிரட்டுவதற்கும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பயன்படுமே தவிர மக்கள் எழுச்சியெல்லாம் வராது. விஜய்க்கு மக்கள் எழுச்சியெல்லாம் கிடையாது. திமுகவை ஒழிக்கணும், அந்த கோபம் தான். உலகத்திலே இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்காது. விஜய் கட்சி வேட்பாளர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்தான். அடுத்து எதுக்கு போனான்? ரிசல்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் போனான். இப்படி எங்கே நடந்திருக்குமா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படிதான். ஆமாம், அத்தனை பேரும் என்னையா விஜய்க்கே பெரிய கக்கனை விட 100 மடங்கு தியாகி இல்லை, காமராஜோட 100 மடங்கு தியாகி இல்லை. திமுகவை ஒழிக்கணும், திமுக வரக்கூடாது. இந்த கோபம்தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குச்சு. தொடர்ந்து இந்த புரட்சி இருந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சராக 69, அண்ணா 67 முதலமைச்சர், செத்து 2 வருஷம் இறந்து போயிட்டார். 69 எம்ஜிஆர் இருக்கார், திமுகலே இருக்கார். கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் எம்ஜிஆர், அண்ணா முதலமைச்சர் காரணம் எம்ஜிஆர். 77 கருணாநிதியை எதிர்த்து பெரிய புரட்சி நடந்து தான் எம்ஜிஆர் முதலமைச்சர்.
அப்போ எம்ஜிஆருக்கு யாரும் ஓட்டு போடல, கருணாநிதி ஒழிக்கிறதுக்கு கண்டுபிடித்த நல்முத்து தான் எம்ஜிஆர். அதே போல் 77 87 அவர் மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதா கொண்டு வந்து கருணாநிதி எதுக்கிறக்க உட்கார வச்சாங்க. அதற்கு முன்பு ஜெயலலிதா ஒரு சினிமா நடிகை. மூப்பனார் வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு மூப்பனார் தம்பி கல்யாணத்தில் அந்த அம்மா டான்ஸ், இதுதான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. டான்ஸ் முடிஞ்சவர் மூப்பனார் டான்ஸ் ஆடுவார், இதுதான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. அந்த அம்மா முதலமைச்சராக உட்காந்து வச்சு பார்த்தா ஏன் கருணாநிதியை ஒழிக்கணும். இப்படித்தான் இப்போ விஜய் கண்டுபிடிச்சதும் திமுக கருணாநிதி குடும்பத்தை ஒழிக்கணும், இதுதானே தவிர இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு போடணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி திமுக இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது, இன்னமும் அதை ஒன்றும் பண்ண முடியாமல் இல்லை. அது இப்போ முடிஞ்சது, இனி வாய்ப்பே இல்லை. திமுகவை தூக்கி பிடிச்ச அத்தனை பேர் எங்கே இருக்காங்க? தாவைக்கால. அதனால திமுக உடைந்த படகு, அது இனி கரை ஏறாது, மூழ்கி போய் விடும். கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி, வணக்கம்.